There's a race against time as we struggle for independence. வடக்கு மக்களுக்கு அபிவிருத்தியின் பெறுபேறுகளை வழங்கும் வடக்கின் வசந்தம் தொடர்பான கண்ணோட்டம் இனி. பயங்கரவாத செயற்பாடுகளினால் மன்னார் பிரதேசத்தில் வீதிகள் மற்றும் பாலங்கள் பல சேதமடைந்துள்ளன. மனிதாபிமான நடவடிக்கையை அடுத்து படையினர் அப்பகுதிகளை விடுவித்துள்ளமையினால் அவற்றை புனரமைக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மன்னார் கடல் வாவிக்கு மேலாக 4 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதையொன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. மன்னார் நகரில் சேதமடைந்த பாலங்களுக்காக புதிய பாலங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு 220 கோடி ரூபாவை ஜப்பான் அரசு வழங்குகின்றது. ஜப்பானிய பொறியியலாளர்களின் மேற்பார்வையில் இதன் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. சுமார் 200க்கும் அதிகமானோர் இங்கு பணியாற்றுகிறார்கள். இனி வடக்கு உறவு பாலம் தொடர்பான ஒரு கண்ணோட்டம். மலரும் புத்தாண்டு சமாதானத்தையும் சௌரத்துவத்தையும் சுவிட்சத்தையும் மக்கள் மத்தியில் விதைக்கும் ஆண்டாக கருதப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக தமிழ் சிங்கள மக்களுக்கிடையில் நிலவிய உறவுகள் கடந்த 3 தசாப்தங்களாக பின்னடைவு கண்டிருந்தன. சிங்கள தமிழ் மக்களின் சகோதரத்துவ எதிர்பார்ப்புகளை சின்னாபின்னமாக்கிய பயங்கரவாதத்தினால் அவர்களுக்கு புத்தாண்டின் மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியவில்லை. துடுப்படுத்தாடும் சிறுவர்கள் கையிலே ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டன. பயங்கரவாதம் அவர்களது எதிர்காலத்தை பறித்தெடுத்தது. எமது படையினர் அந்த பயங்கரவாதத்தை தற்போது தோற்கடித்துள்ளனர். மாவிலாறு அணைக்கட்டு சம்பவத்துடன் ஆரம்பமான இந்த மனிதாபிமான நடவடிக்கை வெற்றி பெற்றுள்ளது. தமிழ் மக்களே பயங்கரவாதத்திடமிருந்து மீட்கும் இறுதிக்கட்டம் நெருங்கியுள்ளது. பயங்கரவாதத்திடமிருந்து மீண்டு வரும் தமிழ் மக்களுக்கு புத்தாண்டு பரிசுகளுடன் அவர்களை பார்ப்பதற்காக செல்லும் உறவு பாலத்தை தேசிய தொலைக்காட்சி ஆரம்பித்துள்ளது. இந்த உறவு பாலத்திற்கான பயணம் நாளை மறுநாள் தங்கலையில் ஆரம்பமாகி ஏப்ரல் 8ஆம் தேதி வவுனியாவை சென்றடைய உள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி பெனிக் ஃபார்ம் முகாமில் உள்ள மக்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. பசறை தேர்தல் தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சங்கங்களின் மீள் ஒழுங்கமைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இது சம்பந்தமான நிகழ்ச்சி பசறை தேர்தல் தொகுதி அமைப்பாளரும் பிரதி அமைச்சருமான சுரேஷ் வடிவேலன் தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் டிலான் பெரேராவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் பிரதேசத்தில் வாழும் தமிழ் சிங்களம் உட்பட அனைத்து மக்களின் நல்வாழ்வுக்கான உதவிகளை அரசு வழங்கி வருவதாக தெரிவித்தார். கேகாலி புனித மரியாள் தமிழ் பாடசாலையின் பரிசளிப்பு விழா சப்ரகம்பு மாகாண முதலமைச்சர் மகிபால ஹேரத்தின் தலைமையில் நடைபெற்றது. நாட்டில் வாழும் அனைத்து பிரஜைகளுக்கும் சம உரிமைகளை வழங்குவது ஜனாதிபதியின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். நெக்டப் திட்டத்தினரின் திருகோணமலை மாவட்ட பணி மெனையினால் தொழிலற்ற இளைஞர் யுவதிகளின் நலன் கருதி வாழ்வாதார தொழில்துறை பயிற்சியினர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கிழக்கு மாகாண தொழில்துறை திணைக்களத்தின் உதவியுடன் 100 இளைஞர்களுக்கு ஒட்டுவேலை, தச்சு தொழில், மின் இணைப்பு, குளிரூட்டி திருத்துதல் போன்ற பயிற்சியினர்கள் 21 நாள் வதிவிட பயிற்சியினர்களாக நடைபெற்றன. இவற்றை பூர்த்தி செய்த பயனுள்ளர்களுக்கு சமீபத்தில் சான்றிதழ்களும் உபகரண பொதிகளும் வழங்கப்பட்டன. பிரதம அதிதியாக மாகாண அமைச்சர் து நவரத்ன ராஜா கலந்து கொண்டார். டெய்ம்லர் மோட்டார் நிறுவனத்தின் உற்பத்தி செலவினத்தை குறைப்பதற்கென ஊழியர் சம்பளத்திலிருந்து 2.64 பில்லியன் டாலர் நீக்குவது சம்பந்தமான நிறுவன முகாமைத்துவம் தொழிலாளர்களுடன் பேச்சுக்களை நடத்தவிருக்கின்றது. ஆரணி முகாமையாளர் கெந்த பிளேக் ஊழியர் செலவினத்திலிருந்து இந்த வருடம் 10 மில்லியன் யூரோ நாணயத்தை குறைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார். இது இடம்பெறாவிட்டால் அதிக எண்ணிக்கையான தொழிலாளர்களை வேலையிலிருந்து நீக்க வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இருந்தபொழுதிலும் சென்ற வருட லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 280 மில்லியன் யூரோ ரொக்கப்பண கொடுப்பனவாக வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிறுவனத்தின் தொழிலாளர் அமைப்பின் சிரேஷ்ட தலைவர் கருத்து வெளியிடுகையில் இந்த ஒப்பந்தத்தை நிறுவனம் நிறைவேற்ற முடியாவிட்டால் அதனை ஈடு செய்யவென தொழிலாளர்களுக்கு பங்குகளை வழங்குவது